அளவுக்கு இங்கே வந்து பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களுமே புனிதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இங்கே மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் ஓப்பன் பண்ணி வேலை வாய்ப்பு அப்படியெல்லாம் கொடுக்கல. 24 வருஷத்து இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அந்த பெரிய மனுஷன் உண்மையிலேயே எப்பயுமே கடவுள் தான். ஐ லைக் இட் இந்தியா. ಶ್ರೀ ಕ್ಷೇತ್ರ ಧರ್ಮಸ್ಥಳದ ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆ ಮೂಲಕ ಹಲವಾರು ಗ್ರಾಮಗಳ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ, ಹಲವಾರು ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಇರುವಂಥ ಮಹಿಳೆಯರ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಶ್ರಮಿಸಿದಂತಹ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಶ್ರೀ ಕ್ಷೇತ್ರ ಧರ್ಮಸ್ಥಳದ ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆ. ಈ ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆ ಮೂಲಕ ಬೇರೆ ಬೇರೆ ಚಟುವಟಿಕೆಗಳ ಮೂಲಕ ಗ್ರಾಮವನ್ನು ಸಬಲೀಕರಣ ಮಾಡೋದು, ಮಹಿಳೆಯರನ್ನು ಸಬಲೀಕರಣ ಮಾಡುವಂಥ ಕೆಲಸಗಳು ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಇದೀಗ ಶ್ರೀಲಂಕಾದ ಮೈಕ್ರೋ ಫೈನಾನ್ಸ್ ಪ್ರಾಕ್ಟೀಸರ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸುಮಾರು 38 ಜನರು ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆಯ ಧರ್ಮಸ್ಥಳದ ಕಚೇರಿಗೆ ಬಂದಿದ್ದರು. ಈ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಸುಮಾರು 5 ದಿನಗಳ ಕಾಲ ನಿರಂತರವಾಗಿ ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆ ಯಾವ ರೀತಿ ಗ್ರಾಮೀಣ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮೈಕ್ರೋ ಫಿನಾನ್ಸ್ ಕಿರು ಆರ್ಥಿಕ ಸಂಸ್ಥೆ ಯಾವ ರೀತಿ ಬೆಳವಣಿಗೆ ಆಗಬೇಕು, ಅದರ ಜೊತೆಗೆ ಕಿರು ಆರ್ಥಿಕ ಸಂಸ್ಥೆ ಯಾವ ರೀತಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ಗ್ರಾಮಾಭಿವೃದ್ಧಿ ಯೋಜನೆಯ ಮೂಲಕ ಕಲಿಯುವಂಥ ಕೆಲಸವನ್ನು 38 ಮಂದಿ ಲಂಕಾದ ಮೈಕ್ರೋ ಫಿನಾನ್ಸ್ ಪ್ರಾಕ್ಟೀಸರ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ನ 38 ಮಂದಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಭಾಗಗಳಿದೆ. ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಈ ಪ್ರಾಕ್ಟೀಸರ್ಸ್ನ ಒಂದು ಮೆಂಬರ್ ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ, ಸದಸ್ಯರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. ಮೇಡಮ್ ನಮಸ್ತೆ. வணக்கம். பேர் என்ன? என் பேர் வந்து மதுஷா. நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். இலங்கையில வந்து நாங்க வடமாகாணத்துல கிளிநொச்சி பிரதேசத்துல வந்து வசிச்சு வருகிறேன். இந்தியா என்றது வந்து எங்கட ஆதிகால பூர்வீக இடம். அம்மாக்கள் எல்லாம் இங்கே இருந்தது இந்தியாவில் தான். சென்னையில் இருந்து பிறகு அந்த இடம்பெயர்ந்து போன டைமில் அங்கே சிலோன் போனது. இந்தியா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு வந்து 24 வயசு. 24 வருஷத்தில் நான் இன்றைக்கி தான் இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். எங்களோட அம்மாக்கள் சின்னதில் இங்கே இருந்து போனதால் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், சொல்லுவாங்க. இந்தியாவில் இப்படி கல்ச்சர், இப்படி சைவ முறைப்படி என்று சொன்னால் இப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. எங்களோட ஊரில் நாங்கள் எல்லாருமே ஹிந்து தான். கிறிஸ்டியன்டும் இருக்காங்க, நாங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் இங்கே பின்பற்ற நாங்கள், அதாவது இந்த தர்மஸ்தலாவுக்கு வந்து இப்போ 5 நாள் ஆகுது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தற்ற நடைமுறைகளும் அவங்க அன்றாடம் செயற்படுற விதங்கள், மற்றது வந்து இதுகள் எல்லாத்தையும் அவதானித்து கொண்டு வரோம். LMFI மைக்ரோ ஃபைனான்ஸ் அசோசியேஷனால் வந்து எங்களோட எக்லஃப்லங்கா நிறுவனத்தால் தெரிவு செஞ்சு இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க. எக்லஃப்லங்கா நிறுவனத்தில் நான் 3 வருஷம் கிளிநொச்சி பிரான்ச்சில் வேலை செய்கிறேன். அவங்க தெரிவு செஞ்சு இங்கே கூட்டிக் கொண்டு வந்த டைம் எனக்கு எப்படி இந்தியா இருக்குமென்றே தெரியாது. ஒரு சின்ன கெஸ்ஸிங்கோடு வந்தனாங்க. ஆனால் இப்படி தான் இந்தியா இருக்குது என்ற அளவுக்கு இங்கே வந்து பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களுமே புனிதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. மற்றது வந்து தர்மஸ்தலா என்றது வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தர்மஸ்தலா என்றதாலேயே அதுக்கு கண்டிப்பாக ஒரு தர்மம் இருக்குமென்றது ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தது. ஆனால் அதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் வந்து அன்னதானம் செய்கிற விஷயங்களை வந்து எங்களுக்கு சொன்னவங்க அந்த மீட்டிங்கில். அதை நாங்கள் நேராக போய் பார்த்தோம். தர்மஸ்தலா கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம். அந்த கோயிலுக்கு போகிற நடைமுறை, அந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம், மற்றது ஒவ்வொருத்தரும் பின்பற்ற அன்றாட பண்பாடுகள் எல்லா விஷயத்தையுமே பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டில் வந்து இப்படியெல்லாம் இருக்கிற விஷயம். மற்றது அவர் வந்து என்னென்னு சொல்கிறது, சாமி வந்து எல்லாருமே அவரை சாமி என்று சொல்கிற டைம் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், அவரை பார்க்கணும் என்று அந்த நினைச்சு கொண்டிருந்த அந்த தருணம் திடீரென்று இன்றைக்கு அவங்க வந்து எங்களை மீட் பண்ணி பார்த்ததில் பெரிய சந்தோஷம். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. இலங்கையிலேருந்து வந்து எங்களுக்கு கிடைச்சதை நினைக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எங்களோட கம்பெனிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றது இங்கே இருக்கிற கல்ச்சர், அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் பெண்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றது வந்து எல்லாரும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே எந்த நேரமே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களோட ஊரில் மைக்ரோ ஃபைனான்ஸ் செய்கிறோம். மைக்ரோ ஃபைனான்ஸாக இருந்தாலும் எங்களோட நிறுவனத்தில் இங்கே இருக்கிற திட்டத்தில் 60-70 விதமான திட்டம் நாங்கள் அங்கே செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து 100க்கு 100 வீதம் எத்தனை மடங்குன்றே சொல்ல இல்லாத அளவுக்கு இந்த செயற்பாட்டை இங்கே செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு
முதலீட்டை கொடுக்கறது மட்டுமண்டி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் வாய்ப்பையும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியையும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற டைம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. மற்றது இங்கத்திய கல்ச்சர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்குது, ஒவ்வொரு விதமான எங்களுக்கான வரவேற்பு இருந்தது. அதை பார்க்குற டைம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ லைக் இட் இந்தியா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இங்கே வந்ததுக்கு. ஒரு தனி அம்மாவா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இதை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்கன்ற சொல்லிக்க சொல்கிற டைம் நம்ப இல்லாமல் அந்த என்னென்னு சொல்கிறது அதை வந்து அக்செப்ட் பண்ணி இல்லாமல் இருந்தது. பட் நாங்கள் ஃபீல்டில் இறங்கி அதை பார்க்குற நேரம் கண்டிப்பாக உணர முடியுது. அவங்க நாங்கள் வந்து ஊருக்கா செய்கிற ஃபேக்ட்ரி பார்த்தனாங்க, மற்றது கார்மெண்ட்ஸ் பார்த்தனாங்க, ஷர்ட் மற்ற பேண்ட்கள் தைக்கிற கார்மெண்ட்ஸ் பார்த்தனாங்க, மற்றது வந்து சொசைட்டி பார்த்தனாங்க, சொசைட்டியில் ரிக்கவரிஸ் எப்படி எடுக்கிறாங்க என்ன மாதிரியான, மற்ற சொசைட்டி மீட்டிங்கண்டா என்னன்னு சொல்லி பார்த்தனாங்க. அந்த மீட்டிங்கில் கஸ்டமர்ஸ் இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பட் கஸ்டமர் அந்த கஸ்டமர்கிட்ட ஒற்றுமை பார்த்துனாங்க. ஒரே மாதிரி சாரீஸ் ஒரு குரூப்னா அந்த குரூப்புக்கு ஒரு சாரீஸ் இருக்குது. மற்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விசிட் பண்ணின தருணம் மற்றது வந்து எல்லா டாக்குமெண்டேஷனும் பக்காவாக வச்சுருந்த விதம், மற்றது கஸ்டமர்ஸ் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது. இங்கே வந்து ஐடி சம்மந்தமான நிறைய நாலேஜ் இருக்குது. அடிமட்டத்தில் இருக்கிற அம்மாவாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. அங்கால நாலேஜ் இப்போ ஃபோன் இதுகளெல்லாம் வந்து யுத்தத்துக்கு பிறகு இப்போ கொஞ்சம் தான் இங்கே அங்கால வரவழிக்கிட்டு இருக்குது. நாலேஜ் இருக்குது. பட் இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு அங்கே நாலேஜ் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அந்த ஃபிங்கர் எல்லாம் வச்சு காசு கட்டுற விதங்கள் அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கஸ்டமர்ஸை நாலேஜாக வளர்த்துட்டாங்க. கஸ்டமர்ஸை விட மற்றது வந்து தாங்க வரணுமென்று நினைக்காம இந்த நாட்டை இந்த 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 தர்மஸ்தலான்ற இந்த கர்நாடகாவையே அவர் முன்னுக்கு கொண்டு வரணுமென்று நினைச்ச அந்த பெரிய மனுஷன் உண்மையிலேயே எப்பயுமே கடவுள் தான். கிரேட். மற்றது வந்து இலங்கையிலேருந்து வந்து இங்கே எல்லாத்தையுமே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் இங்கே ஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணால் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்டை தான் நாங்கள் செய்கிறோம். எங்களோட கம்பெனியால் எங்களோட நிறுவனத்தால் நாங்கள் கஸ்டமர்கிட்ட தெரிவு செஞ்சு எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு முதலீட்டை கொடுத்து அவங்களோட பொருளாதாரத்தில் முன்னோக்கி அதாவது மேன்மை அடையணுமே தவிர மற்றது வீழ்ச்சி அடையக்கூடாதுன்றதில் எங்களோட கம்பெனி என்னென்னு சொல்கிற இலக்காக வச்சுருக்குது. அப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு இப்போ நிறைய செய்யலாம். நாங்கள் வந்து லோனாக கொடுக்குறோம். மற்றது வந்து சின்ன குரூப் மீட்டிங்ஸ் அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் என்ன தேவையோ அதை கொடுக்குறோமே ஒழிய இதை இங்கே மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் ஓப்பன் பண்ணி வேலை வாய்ப்பு அப்படியெல்லாம் கொடுக்கல. இதே வந்து எங்களோட ஸ்ரீலங்கா அதுவும் வட மாகாணத்தில் இதை செய்வாங்களே. ஏன்னா நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய ஹஸ்பண்ட் இல்லாத பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளே இல்லை, ஹஸ்பண்டும் இல்லாமல் தனியாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க. மற்றது வந்து என் அம்மா அப்பாவில் இந்த பெண்கள் இருக்கிறாங்க வேலை செய்ய கஷ்டப்பட்டு கொண்டு நிறைய, அதாவது யுத்தம் நடந்தால் உங்களுக்கு தெரியுமா அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ப்ரொஜெக்ட் அந்த வட மாகாணத்தில் செய்வாங்களா இருந்தால் 1000க்கு எத்தனை மடங்குன்னு சொல்லல, அது கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு எக்லப் சார்பாக நாங்கள் எல்லாருமே கேரண்டி அந்த விஷயத்துக்கு. ஏன்னா சாதாரணமாக சின்ன ப்ரோக்ராம் நாங்கள் செய்யக்கையே சக்ஸஸ் ஆகிக்க இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணிக்க கண்டிப்பாக அங்கே ಸಕ್ಸಸ್ ಆಗುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನನ್ಗೆ ಸತ್ಯ ಸ್ಪಷ್ಟ ನೇರ ಸುದ್ದಿಯೊಂದಿಗೆ U+ TV ಇದು ಹೊಸತನದ ಸಂಕಲನ. ಬೆನಕ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕಳೆದ 18 ವರ್ಷಗಳಿಂದ ಬೆಳ್ತಂಗಡಿ ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಉತ್ಕೃಷ್ಟ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿರುವ ಉಜಿರೆಯ ಬೆನಕ ಹೆಲ್ತ್ ಸೆಂಟರ್ ನುರಿತ ತಜ್ಞರು ಹಾಗೂ ಅತ್ಯಾಧುನಿಕ ಸವಲತ್ತುಗಳೊಂದಿಗೆ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್. ಬೆನಕ ಹೆಲ್ತ್ ಸೆಂಟರ್ ಮೇನ್ ರೋಡ್ ಉಜಿರೆ. ಸಂಪರ್ಕಿಸಿ 08256236742.